அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. மவுத் வீட்டில் 3வது நாள் பயான் ஏற்பாடு செய்கிறார்களே, இது மார்க்கத்தில் உள்ளதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறந்தவருக்காக 3ஆம் நாள் ஜியாரத், 10ஆம் நாள் ஃபாத்திஹா, 40ஆம் நாள் ஃபாத்திஹா, வருட ஃபாத்திஹா இவற்றையெல்லாம் செய்வது மார்க்கத்திற்கு எதிரானது என்பதை நாம் ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் விட்டுவிட்டு சில ஊர்களில் எந்த வீட்டில் மரணம் சம்பவித்ததோ அந்த வீட்டில் இறப்பு நடந்து 3வது நாளில் பயான் ஏற்பாடு செய்கிறார்கள். இதில் உறவினர்களை எல்லாம் கலந்து கொள்ளும்படி அழைக்கிறார்கள். எங்கோ ஒன்று நடைபெறுகிறது என்று சொல்வதற்கு கூட வழி இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும் எங்கெல்லாம் மரணம் சம்பவிக்கிறதோ அந்த வீடுகள் அனைத்திலும் இது போன்று 3வது நாள் பயான் நிகழ்ச்சி சில ஊர்களில் நடத்தப்படுகிறதே, இது நபி வழியா என்பதே இந்த சகோதரருடைய சந்தேகம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறந்தவருடைய உடலை அடக்கம் செய்த பிறகு அந்த அடக்கத்தில் கலந்து கொண்டவர்கள் மரணத்தையும் மறுமையையும் நினைவு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை ஹதீஸுகளில் பார்க்கிறோம். இது தவிர இறந்தவருடைய வீட்டிற்கு சென்று 3வது நாள் பயான் செய்ததை நபிகளார் நமக்கு காட்டித் தரவில்லை. அப்படி இருக்க ஏதோ ஒரு சந்தர்ப்பம் மக்கள் கூடினார்கள், அதை பயன்படுத்தி மார்க்கத்தை சொன்னோம் என்று சொல்வதை விட்டுவிட்டு இதை ஒரு அவசிய அமலாக, அதாவது மரணம் சம்பவிக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் இதை ஒரு கட்டாய பழக்கமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத பிதஅத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும். எனவே இது போன்ற பழக்கங்கள் நாளடைவில் பல்வேறு புதிய புதிய விஷயங்களை கொண்டு வருவதற்கு காரணமாகிவிடும். எனவே இவ்வாறு செய்பவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். உறவினர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதோ வாய்ப்பு கிடைத்தது என்பதற்காக அறிவுரை சொல்லுகிறோம் என்பது வேறு, இவ்வாறு ஒரு விஷயத்தை வழக்கமாக ஆக்குவது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.